ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது பிளாங்காக இருக்கிற ரோஸ் எல்லாத்தையுமே எப்படி டெலீட் பண்ணுறது. ஸோ ரோ வந்து பிளாங்காக இருந்தால் இப்போ நம்மள்கிட்ட இருக்கிறது வெறும் 13 டேட்டா தான். ஓகேவா? ஸோ 13 ரோவில் மட்டும்தான் டேட்டா இருக்குது. ஸோ இப்போ நமக்கு எந்த ரோ பிளாங்காக இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியுதா? முடியுது. இதுவே இப்போ பாருங்க. ஸோ இப்போ இருக்குது. இப்போ நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி பார்த்து கண்டுபிடிச்சிட்டீங்களா? ஸோ இது மாதிரி நம்மள்கிட்ட வந்து ஒரு 10,000 டேட்டா இருக்குது. ஸோ 10,000 ரோவில் டேட்டா வச்சுருக்கோம். ஸோ அதை நீங்கள் பார்த்து ஸ்க்ரோல் பண்ணி கண்டுபிடிச்சிட முடியுமா? கண்டுபிடிச்சிட முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டுபிடிச்சிட முடியும். முடியாதெல்லாம் கிடையாது. ஆனால் டைம் அதிகமாக எடுக்கும். ஸோ பொறுமையாக ஒவ்வொன்றையும் இப்படி ஸ்க்ரோல் பண்ணி கண்ட்ரோலை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு இந்த ரோ இப்படி செலக்ட் பண்ணலாம். செலக்ட் பண்ணலாமா? எப்படியும் ஒரு 10-15 நிமிஷத்தில் ஒவ்வொன்றையும் இப்படி செலக்ட் பண்ண முடியும். எனக்கு இதுவும் சேர்த்து செலக்ட் பண்ணணும். இதுவும் ரோ தானே. ஸோ அதில் உள்ள ஒவ்வொரு பிளாங்காக இருக்கிற எல்லா போர்ஷனும் எனக்கு வந்து செலக்ட் ஆகும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி எனக்கு ஒவ்வொரு பிளாங்காக இருக்கிற செல்லு பிளாங்காக இருக்கிற ரோவையும் செலக்ட் பண்ணணும். ஸோ அதை எப்படி ஸ்மார்ட்டாக பண்ணுறது? ஸோ அதுக்கு தான் இப்போ நம்ம ஒரு புது ஆப்ஷனை யூஸ் பண்ண போகிறோம். இப்போ நான் முதல்ல எஸ்கேப் கொடுத்துட்டு செலக்ட் பண்ணது எல்லாத்தையுமே நான் வந்து நார்மலாக பழையபடி நார்மல் பொசிஷனுக்கு வந்துடுறேன். ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ணுறேன், எதை வந்து நான் இப்போது பிளாங்க் ரோவை கண்டுபிடிக்க போகிறனோ, ஸோ இந்த டாபிக் பெரிய பிளாங்க் ரோ தான். ஸோ பிளாங்க்ஸ். ஸோ இப்போ நம்ம இந்த பிளாங்க் ரோவை எந்த டேட்டாவுக்கு கண்டுபிடிக்க போகிறோமோ அதை எல்லாத்தையுமே அப்படி செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணுறது ஈஸி தானே. ஒவ்வொரு ரோவையும் நம்ம செலக்ட் பண்ணுறது தான் கஷ்டம். ஸோ மொத்த டேட்டாவையும் செலக்ட் பண்ணுறது ஈஸி தான். ஓகேவா? ஸோ நான் செலக்ட் பண்ணிட்டேன். ஸோ இதில் இருக்கிற பிளாங்காக இருக்கிற ரோ பிளாங்காக இருக்கிற செல்லு மட்டும் எனக்கு ஹைலைட் ஆகி தனியாக காணணும். அதுதான் என்னோடய தீம். இப்போ அதுக்கு என்ன பண்ணுறேன், ஹோமில் ஃபைண்ட் அண்ட் செலக்ட் ஆப்ஷனுக்குள்ளே போகிறேன். ஸோ இதில் போனோம் அப்படின்னா நமக்கு கோ டு ஸ்பெஷல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இருக்கா? ஃபஸ்ட்டு எதை நம்ம பிளாங்க் ரோ கண்டுபிடிக்க போகிறோமோ அந்த போர்ஷனை செலக்ட் பண்ணணும். ஸோ செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் இப்போ நான் சொல்கிற ஹோமில் ஃபைண்ட் அண்ட் செலக்ட் கோ டு ஸ்பெஷல். ஸோ கோ டு ஸ்பெஷலாக கிளிக் பண்ணுறேன். ஸோ கிளிக் பண்ணதும் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு விண்டோ வரும். ஸோ இந்த விண்டோவில் பார்த்தீங்கன்னா பிளாங்க்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இருக்கா? ஸோ அந்த பிளாங்க்ஸை இப்படி கிளிக் பண்ணிவிட்டு இப்படி ஓகே கொடுத்தீங்கன்னா எங்கெல்லாம் உங்களுக்கு பிளாங்க் இருக்கோ எல்லாமே செலக்ட் ஆகிடுச்சா? ஆச்சா? ஆகலையா? யாருக்கெல்லாம் ஆகலையோ நீங்கள் இந்த டேட்டாவை செலக்ட் பண்ணியிருக்க மாட்டீங்க. செலக்ட் பண்ணிவிட்டு கோ டு ஸ்பெஷல் போனால் மட்டும்தான் இந்த ஆப்ஷன்லாம் எனேபிள் ஆகும். ஓகேவா? ஸோ இப்போ எனக்கு இது மட்டும் இல்லை, இப்போ இதை செலக்ட் பண்ணுறது மட்டும் என்னோடய தீம் கிடையாது. நான் என்ன பண்ணோம் அப்படின்னா பிளாங்காக இருக்க ரோவை டெலீட் பண்ணணும். என்ன பண்ணலாம்? இப்போ நம்ம செலக்ட் பண்ணிட்டோம். கரெக்டாக செலக்ட் பண்ணியாச்சு, கண்டுபிடிச்சிட்டோம் எந்தெந்த ரோ வந்து பிளாங்காக இருக்குது. இப்போ இதை டெலிட் பண்ணோம் அப்படின்னா அதே ஹோம்லேயே டெலிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா? அதில் ட்ராப் டவுன்லாம் பண்ணக்கூடாது. இங்கே போய் ட்ராப் டவுன் பண்ணாமல் இந்த டெலிட்னு இருக்குது பாருங்கள். இந்த டெலிட்டை போய் இப்படி கிளிக் பண்ணிங்கன்னா எல்லா எம்டி ரோவும் டெலிட் ஆகிடும். ஆயிடுச்சா? ஃபுல் ரோவும் எம்டியாக இருந்தால் மட்டும்தான் டெலிட் ஆகிருக்கும். பிளாங்காக உள்ளது டெலிட் ஆகாது.
ஆயிடுச்சா? ஆச்சா இல்லையா? இப்போ இங்கே பாருங்கள். ஸோ இதில் எம்டியாக அந்த ரோலாம் டேட் ஆயிருக்கா? தெரியுதா? ஆயிடுச்சா இல்லையா? ஸோ டேட்டா இதெல்லாம் எம்டியாக இது எல்லாமே டெலிட் ஆகிருக்கு. ஸோ இப்போ நம்ம blank ரோ எல்லாத்தையுமே டெலிட் பண்ணியாச்சு கம்ப்ளீட்டாக. ஓகேவா? ஸோ blank ரோ டெலிட் பண்ணிட்டோம். ஸோ நம்மள்கிட்ட டேட்டா அதிகமாக இருக்கும்போது தான் இதை நீங்கள் யூஸ் பண்ணால் எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ 10 டேட்டா 15 டேட்டா தான் இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் மேனுவலாக கூட செலக்ட் பண்ணி பண்ணிட்டு போயிடலாம். ஸோ டேட்டாஸ் அதிகமாக இருக்கும்போது நீங்கள் ஒரு 10,000 டேட்டா 20,000 டேட்டா 1,00,000 டேட்டா வச்சுருக்கீங்க அப்படின்னா தான் இதனோட யூஸே தெரியும். ஸோ அடுத்தது போகலாமா?